மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தாக்குதல் நடத்தி வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் 14 அம்ச திட்டத்தை ஈரான் வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் இதற்கிடையே ஈரான் போர் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் ஆயுதங்களை பெற்று வருகிறார்கள் என்றும் ட்ரம்ப் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் மக்கள் கையில் ஆயுதங்கள் கிடைத்தவுடன் ஆட்சியாளர்களுக்கு எதிராக சிறப்பாக போரிடுவார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்தானது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக ஈரான் மக்களே போரிடுவார்கள் என ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய நிலையில் பதற்றமானது அங்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தாக்குதலை நடத்தி வருகிறது. இன்னும் 3 வாரங்களுக்கு போர் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் 14 அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்கா வழங்கியிருக்கிறது. அமெரிக்காவிடம் ஈரான் வழங்கியிருக்கிறது. இதற்கிடையே ஈரான் போர் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் ஆயுதங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மக்கள் கையில் ஆயுதங்கள் கிடைத்தவுடன் ஆட்சியாளர்களுக்கு எதிராக சிறப்பாக போரிடுவார்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து மிக பெரும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது.